ஜெமினி நிறுவனத்தில் துணை ஒளிப்பதிவாளராக பணியாற்றி அனுபவம் பெற்ற பாலகிருஷ்ணன் தான் இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர். நெஞ்சிருக்கும் வரைக்கு முன்பு எடுத்த காதலிக்க நேரமில்லை, வெண்ணிற ஆடை 2 சமூக படங்களையும் ஸ்ரீதர் கலர்ல எடுத்தாலும் நெஞ்சிருக்கும் வரை கருப்பு வெள்ளையில் எடுக்க தீர்மானித்ததற்கு முக்கிய காரணம் வறுமை. அந்த படத்தின் சப்ஜெக்ட் நடிகர் நடிகையரும் மேக்கப் இல்லாமல் நடிக்கும்போது கருப்பு வெள்ளை தானே சரியாக இருக்கும். கலர்ல எடுத்தால் படத்துக்கும் கதைக்கும் கிடைக்கும் ரிச்னஸ் துளியும் படத்தில் தலை காட்டக்கூடாது அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, படம் ரிலீஸ் ஆன போது விளம்பரத்துக்கான பேனர்கள், போஸ்டர்கள் இவற்றை கூட கருப்பு வெள்ளையில தான் வெளியிட்டாரு. கருப்பு வெள்ளை படங்களுக்கு கூட கலர்ல போஸ்டர் போடும் வழக்கம் இருந்த அந்த காலகட்டத்தில் நெஞ்சிருக்கும் வரை படத்தின் கருப்பு வெள்ளை போஸ்டர்கள் மற்றும் பேனர்கள் ரசிகர்களிடையே புதுமை அப்படின்னு வரவேற்பு பெற்றது. நீ எப்படி பிரேக் கரெக்டா போடுறேன்னு பார்த்தேன். சரியா இம்ப்ரூவ் ஆயிட்டு. இனிமே நீ தனியா கார் ஓட்டலாம். சேகர், மீனா ரொம்ப சீக்கிரம் கார் ஓட்ட கத்துக்கிட்டா. நாளையில இருந்து அவளே தனியா ஓட்ட போறான். குட். கணக்கு பிள்ளை அவளுக்கு தனியா கார் ஓட்டணுமா? ஓட்டுறியா ஒளியிறியான்னு பாக்குறேன். தனியா வண்டி எடுத்து போகலாம் போல இருக்கவ. என்ன வேகமா போற? கொஞ்சம் வேகமா ஓட்டு. நீ பண்ணு. ஆமா, எப்படி போற? மீனா, நான் சொல்றபடி கேட்கறியா? பயப்படக்கூடாது. கதவை திறந்து ரெடியா வச்சுக்க. நான் ஜம்ப்னு சொல்றேன், கீழே குதிச்சு. எனக்கு ஒண்ணுமில்லை. முதல்ல அவரை போய் பாருங்க. ராஜியின் தந்தையாக வரும் VS ராகவனிடம் இயற்கையான நடிப்பை பாராட்டாமல் இருக்க முடியாது. முத்துராமன் அவர்களும் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக ஏற்று நடிச்சிருப்பாரு. நீங்கள் தானே சித்ரான் கோவின் அக்கவுண்டன்ட்? ஆமா. உங்கள் கம்பெனி கணக்கு புத்தகங்களில் இருப்பதெல்லாம் உண்மையான கணக்கு தானே? பொய் கணக்கு எழுதும் வழக்கம் எங்கள் கம்பெனியில் கிடையாது. நான் சித்ரான் கோவின் குமாஸ்தா. உங்கள் ஆபீஸில் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் எப்பொழுது விடுமுறை விடுவார்கள்? சர்க்காராலே அனுமதிக்கப்பட்ட எல்லா நாட்களிலும் எங்களுக்கு விடுமுறை உண்டு. தவிர்க்க முடியாத சம்பவங்கள் ஏற்பட்டு அதனால் அந்த ஓய்வு நாட்களில் கூட ஆபீஸுக்கு வந்து வேலை செய்யும்படி சிப்பந்திகளுக்கு முதலாளி கட்டளையிட்டதுண்டா? இல்லை. நீங்கள் போகலாம். யுவர் ஆனர், இதுவரை விசாரிக்கப்பட்ட பிராசிக்யூஷன் தரப்பு சாட்சிகளின் வாக்குமூலத்தின்படி சர்க்காரால் அனுமதிக்கப்பட்ட விடுமுறை நாட்களில் சித்ரான் கம்பெனியில் வேலையே நடப்பதில்லை என்றும் அவர்களுடைய கணக்கு புத்தகத்தில் எந்த விதமான பொய்க்கணக்கும் இல்லை என்றும் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆனால் கடந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று மேற்படி சித்ரான் கம்பெனியாரால்
பார்த்தசாரதி என்பவருக்கு ரூபாய் 35,000 பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது. அதன் முழு விவரம் கணக்கு புத்தகத்தில் பதிவாகி இருக்கிறது. உபச்சரி பணம் பெற்றுக் கொண்டவரின் கையொப்பமும் இருக்கிறது. இதோ. எஸ் யுவர் ஆனர், யாருமே ஆபீஸுக்கு போகாத ஒரு நாளில், அதுவும் நிச்சயமாக லீவு கொடுக்கப்பட்டிருக்கும் சுதந்திர தினத்தன்று ஆபீஸில் இருந்து 35,000 ரூபாய் பட்டுவாடா செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த பணம் எப்படி, யாரால் கொடுக்கப்பட்டது? என்னுடைய வாதமெல்லாம் அந்த பணத்தை முதலாளிதான் எடுத்தார் என்பதல்ல. ஆபீஸ் கட்டடம், பீரோ இவைகளை திறப்பதற்கு முதலாளியிடம் இருக்கும் இன்னொரு சாவியை பயன்படுத்தி வேறு யாராவது எடுத்திருக்க கூடும் என்பதுதான். அந்த பணத்தை சரவணன் தான் கையாடினார் என்பதற்கு இந்த வழக்கில் யாதொரு ஆதாரமும் இல்லை. எனவே கோட்டார் அவர்கள் தீர ஆலோசித்து இந்த வழக்குக்கு தீர்ப்பு கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். After perusing the prosecution side, there is considerable doubt that two accused wouldn't have committed this offense. Therefore, I give the benefit of doubt to the accused and acquit. சார், பூங்கொடி அம்மா அந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. பூங்குடியா? அந்த பூங்குடி உனக்கு தெரியாது. கலைமன்றம் தாண்டவராயன் மகள். அழகு, படிப்பு, செல்வம் அத்தனை நிறைஞ்சிருந்தோம். ரொம்ப அடக்கமான பொண்ணு. கௌரி அபாயமான நிலையில் இருக்கிறார். மனோன்மணி உங்களுக்கு தெரிவிக்க சொன்னார். பூங்குடி. தம்பி, நீ வீட்டுக்கு போ. அப்பாட்ட சொல்லு, நான் வெளியூர் போயிருக்கேன், வரத்துக்கு 2-3 நாள் ஆகும். நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள், முத்துராமன், கோபாலகிருஷ்ணன் அபாரமாக நடிச்சிருப்பாங்க. நெஞ்சிருக்கும் வரை நினைவில் இருக்கும்படியாக சிவாஜி அவர்கள் ரகுவாக வந்து உணர்ச்சி கொந்தளிப்புகளை அள்ளி கொட்டியிருப்பாரு. அதிலும் சிவாஜி அவர்கள் கிழிந்த அழுக்கான சட்டையுடன் கதைக்கு ஏற்றவாறு தன்னுடைய கதாபாத்திரத்தில் நடிப்பை மெருகேற்றியிருப்பாரு. தமிழன் சாப்பிடு. நீங்க முதல்ல சாப்பிடுப்பா, பேசுறதுக்கு தெம்பு வரட்டும், அப்புறம் பேசலாம். ஏன்பா, உன்னை பார்த்தா ரொம்ப பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி தெரியுது, உண்மைதானா? எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு பாக்குறியா? இவ்வளவு பசியிலையும் நீ அமைதியோட சாப்பிடுற ஸ்டைல் இருக்கு பாரு. நான் கேட்டது உண்மைதானே? அட கலகலப்பா பேசப்பா. உன் சொந்த ஊர் அது? உண்மை சொல்லு. தமிழ்நாடு. அடவா சரி, உன் சொந்த ஊரை சொல்ல வேண்டாம். இந்த ஊருக்கு எதுக்காக வந்து அதையாவது சொல்ல முடியுமா? தற்கொலை செய்துக்கிறதுக்காக வந்து. நீ போதும், தமிழ்நாட்டை விட்டு 1000 மைலுக்கு அப்பால இங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாதான் அந்த உயிர் ஒன்ன விட்டு போவேன்னு சொல்லிச்சா அவங்ககிட்ட? என் பிணத்தை கூட என் ஊரார் பார்க்க கூடாதுங்கிற முடிவோட தான் ஊரை விட்டு புறப்பட்டேன். ஆனா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்க்காத இடங்களையும் பழகாத முகங்களையும் கண்ட பிறகு இந்த ஊர்ல வாழலாமேன்னு லேசா ஒரு சபலம். வேலைக்காக பல இடங்கள்ல சுத்தினேன். கையில இருந்த காசும் தீர்ந்து போச்சு. 4 நாளா பட்டி. இதே கேஸ் தான் நம்ம கேஸும் 1 மாசத்துக்கு முன்னால.
நானும் வேலை வெட்டி கிடைக்காம சொந்த ஊரை விட்டு பல ஊர் சுத்தி இந்த ஊர் வந்து சேர்ந்தேன். கடைசியில என்னுடைய மாபெரும் முயற்சியில இங்க ஆனஸ்டா பியூட்டிஃபுல்லா ஒரு பியூன் வேலை கிடைச்சது. அதை கௌரவத்தோட ஏத்துக்கிட்டு சுகாதார முறைப்படி ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டு, அதுவும் சப்பாத்தி, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். அப்புறம் புறப்படுறேன். எங்கப்பா போற தெரியாத ஊர்ல பேசாம இங்கே. உங்களுக்கு நான் வேற பாரமா? பாரமா? சிலருக்கு கூட்டம் பாரமா இருக்கலாம், எனக்கு இங்க தனிமை பாரமா போச்சு. நீ பேசாம இங்கே இருக்க. உங்க அன்புக்கு கட்டுப்படுறாங்க, ஆனா உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட மனசு இடம் கொடுக்கலைங்க. நீங்களே விடமப்படும் போது அந்த சிரமத்துல பங்கு கொள்ள தையா உன்னை இங்க இருக்க சொல்றேன். சிரமத்துக்கு நான் பயப்படுறவன் இல்ல, ஆனா நீங்களே ஒருவேளை சாப்பிட்டுட்டு 2 வேளை பசியா இருக்கும் போது அந்த பசியிலையும் பங்கு கொள்ளதான் ஐயா உன்னை இங்க இருக்க சொல்றேன். இருக்க. தேங்க்யூ. நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்தில் அமைந்த ஒரு அற்புதமான பாடல் தான் நினைத்தால் போதும் ஆடுவேன் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை எஸ் ஜானகி அவர்கள் ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. பாடலுக்குண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. கண்ணனையும் ராதையையும் பாடலுக்குள் கொண்டு வந்து விட்டால் மட்டும் போதாது, அதற்கு ஒரு காவிய நயம் இருக்க வேண்டும், படத்திலையும் பொருந்தி போக வேண்டும். கண்டேன் கதை நாயகி என்றென்றும் வாழும் அனார்கலி. பெண்ணெல்லாம் பெண்ணல்ல உன்னை போலே, காதல்தான் வேதம் என பாடி வைப்பேன். வேதங்கள் சாகட்டும் மண்ணில் மேலே, நீதானம்மா நான் தொழும் நாயகி, நீதானம்மா
நாயகி என்றென்றும் வாழும் அனார்கலி பூவை போல் பூவை புயல் காற்றிலே தீவை போல் தோகை நடு ஆற்றிலே இங்கே நான் கண்டேன் கதை நாயகி என்றென்றும் வாழும் அனார்கலி. படத்தில் சிவாஜி, முத்துராமன், KR விஜயா முதலிய யாருக்குமே மேக்கப் கிடையாது. இந்த புதுமையான முயற்சிக்கு தயக்கமோ யோசனையோ இல்லாமல் அவர்கள் ஒத்துழைப்பு தந்ததை நெஞ்சிருக்கும் வரை என்னால் மறக்க முடியாது அப்படின்னு இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. வர்த்தக ரீதியில் படம் பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்கவில்லை என்றாலும் நெஞ்சிருக்கும் வரை ஒரு நல்ல படம் என்று மதித்து மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். படத்தில் சிவாஜி அவர்கள் KR விஜயாவை காதலிக்க, KR விஜயாவோ முத்துராமனை காதலிப்பாங்க. இறுதியில் சிவாஜி அவர்கள் இறந்து போய்விடுவார். மக்களை பொறுத்தமட்டில் தங்கள் ஹீரோவை எப்போதும் எதிலும் வெற்றி பெற்றவனாகவே நினைப்பாங்க. இந்த மனோபாவம் தான் படம் வசூல் குவிக்காமல் போனதற்கு காரணம். அந்த சென்டிமெண்ட் இயக்குனருக்கு புரிந்தது. ஆனால் படத்தின் கதையும் முடிவும் அவ்வாறு அமைந்ததற்காக அவர் வருத்தப்படவில்லை. ரசிகர்களின் எண்ணத்தை மதிப்பவர்தான் நான். ஆனால் அதே சமயம் எனது கலைத்திறலிலும் எனக்கு நம்பிக்கையும் தன்மதிப்பும் உண்டு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. என் தம்பி எங்க தோட்டத்து பக்கம் என்னமா குளிக்கிறான்? இல்லையே, மாடியில அவங்க கூட சாப்பிடுறாரு. அம்மா பாத்தியாமா அந்த பயல? நான் அவனுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு உட்கார்ந்துருக்கேன். அண்ணன் ஆச்சேன்னு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கறானம்மா. மெத்த மேல அவங்க கூட போய் சாப்பிட்டுட்டு இருக்கானா? நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? அவன் என்னதாம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கான்? இரு கேட்டுட்டு வர. வேணாப்பா, உனக்கு இதுக்கு அந்த தொல்லை இல்லம்மா, அவனை இப்படியே விடக்கூடாது, கெட்டு போயிடுவான். அவனை கண்டிச்சு வைக்க வேண்டாம். மேல மணி இருக்கா, அம்மா அவனை பலகாரம் சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க தெரியுமா? நான் என் தம்பியை கூப்பிட போறேன், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இருந்தா என்ன பெரிய வேகுது, இருக்க பறி கொடுத்த கோழி மாதிரி மனசு குடிக்குது. அப்படியே நீ மேல போக கூடாது. பறி கொடுத்த கோழி மாதிரி மனசு குடிக்குது. அப்படியே நீ மேல போக கூடாது. நான் சின்ன பிள்ளைல இருந்து மேல போயிட்டு கீழே வந்துட்டு தான் இருக்கேன். என்ன போக வேண்டாம் சொல்றது யாருக்கு உரிமை இல்லை. என்கிட்ட சொல்லாது, வேற யாருக்கு சொல்லுங்க போங்க. படியில உருட்டி விளையாடுறியா? எங்க நாளைக்கு சோத்தல் விஷயம் வச்சு கொள்ளுவாங்க. அந்த மாதிரி தெரியுது படம். அதுல காரணம் இருக்காத்த. நீ சொல்றது சரிதான்டா. இந்த சோனிக்காய் ரெண்டு ஜெரிக்கையும் சேர்ந்து அரையில பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் படிப்பேன் உருட்டி விட்டுட்டேன். ஏன்கா இப்படி வீணா பழி சுமத்துறீங்க? நாங்க உங்களுக்கு என்ன கெடுதல் செய்தோம்? எதுக்காக என்னையும் என் பிள்ளைய ஆக விட்டாம விரட்டுறீங்க? பாத்தியாடா, நான் விரட்டுறேன்னா என்ன விரட்டுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணி கொல்ல பாக்குறீங்க. அக்கா, இன்னொரு தடவை இப்படி சொல்லாதீங்க. என் பிள்ளை மேல ஆணையா சொல்றேன். உங்களை பத்தி நாங்க எந்த நினைப்பும் நினைக்கல. கேட்டாடா கேட்டியாடா, எந்த நினைப்பு நினைக்கலையா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இந்த வீட்டுல நம்ம ஒரு நாடி இல்லையே. ஏன் அத்தை நான் இல்ல? இருக்கு போதாடா இப்படி எல்லாம் நடக்குது. கவலைப்படாதே, இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன வழி? ஒரே வழி, உத்தமமான வழி, நேர்மையான வழி. நல்லா கவனி. இந்த வீட்டுல ஒரு குறுக்கு சொல்லிட்டு போறேன். அவங்க வேற, நம்ம வேற. இனிமே அங்க வேற ஒலை, இங்க வேற ஒலை. அவ்வளவுதான். பெரியப்பா பெரியப்பா, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. இந்த சிங்கப்பூரம் பெரியம்மா கிட்ட என்னென்னமோ சொல்றான். அவன் கிடைக்கிறான். என்னடே சிங்கரா மேல பாகப்பிரிவினைக்காக நீ வந்திருக்கிறியா? டேய், இந்த வயசு நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காதீங்க. ஏன் நடக்காது? இந்த அகிலாண்ட உயிரோட இருக்கணும்னா அது நடந்துடே தீரணும். அதுல இல்ல. என்னடா கை தட்டுற? உன் புத்தி ஏண்டி இப்படி போகணும்? நல்ல மரத்துல புள்ளிவு மாதிரி நம்ம குடும்பத்தை கெடுக்க இவன் வந்திருக்கிற. இவன் பேச கட்டி ஆறடி போடி உள்ள. அப்படியா? சிங்கரா போய் கயிறு எடுத்துக்கிட்டு வரா. டேய் சிங்கரா, கயிறு வேண்டாம்டா, சங்கிலே கொண்டு விட்டு போடுறா. தூங்கட்டும். அண்ணி, எங்களுக்காக நீங்க தூக்கப்பட வேண்டாம். வேண்டிய துணியும் சோர்ந்தானடி, அதுக்கு என்ன குறைவாவா வச்ச? இந்த நுண்டு சமாதானம் தேவையில்லை.
உடனே பாகத்தை பிரிச்சு சம்மதிக்கல இது உங்க கண்ணு முன்னாலே நாம கணக்கு விட போறேன். வேண்டாம் நாம கணக்கு தான் விட போறேன். ஏண்டி என் மகன் உனக்கு வேண்டியது பாக பிடிக்கணும் தானே? ஆமா, இஷ்ட பிரகாரமே செஞ்சுக்க. இந்த திரைப்படம் சிவாஜி கணேசன் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றாலும் பொதுவான ரசிகர்கள் இந்த படத்தால் அதிருப்தி அடைந்தாங்க. இந்த படம் வசூல் அளவிலும் பெரிய அளவில் சாதிக்கவில்லை. சிவாஜி கணேசன் அவர்களுடைய கேரக்டர் கடைசியில் இறந்து விடுவதை பலராலும் ஜீரணிக்க முடியவில்லை. என்னுடைய இன்பம் உங்களுக்கு துன்பமா மாறிடுச்சேன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அப்படிலாம் ஒண்ணு துன்பம் இல்லையே. உங்க துன்பத்தை வெளியிட முடியாததே ஒரு பெரிய துன்பம் இல்லையா? கால்கள் விளங்காத நானே ஒரு நல்ல கணவரை விரும்பிய போது ஆண் இனத்துக்கே பெருமை தரக்கூடிய நீங்க எப்படி இப்படியெல்லாம் ஒரு சிறந்த மனைவியை கற்பனை செஞ்சிருப்பீங்க. அந்த கற்பனை கோட்டையை நாடியோடு அழிச்சிட்டேன். பணத்தை கொடுத்து ஒரு பெருஞ்சுமையை உங்க தலைமையில சுமத்திட்டேன். ஓடியாட கால்கள் இல்லாதனா காதல் வாழ்வுக்கே தகுதியற்றவள் தானே. இல்ல கௌரி, ஓடி ஆடி மகிழக்கூடிய காதல் இன்பத்தை நாம இருந்த இடத்திலேயே பாடி பழகி தர முடியும். கௌரி, நான் வேறொரு பெண்ணை கல்யாணம் செய்திருந்தா கூட அவ எனக்கு மனைவியா மட்டும்தான் இருந்திருக்க முடியும். ஆனால் நீயும் எனக்கு மனைவி மட்டுமல்ல, ஒரு குழந்தையும் கூட. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.